அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி நம்ம இதில் எடுத்துருக்க டாபிக் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மீடியாவே நல்லா பிரபலமாக இருப்பாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கும். பட் அவங்களுக்கும் இந்த ஃபைனான்ஸ் செக்டருக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்களோட ஃபாலோவர்ஸ் அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா, அந்த மாதிரி சினிமா, சீரியல் இல்லை ரியாலிட்டி ஷோ, ஒரு சில ஆக்டர்ஸை வந்து இன்டர்வியூ பண்ணுறது, இந்த மாதிரியான வீடியோஸ் போட்டு நிறைய ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் செக்டர் சம்மந்தப்பட்ட வீடியோஸாக போட்டு மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு திசை திருப்பி அவங்களுக்கு தவறான ஒரு விஷயத்தை கூட பரப்புவாங்க. சரியா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூடியூப் ஆகட்டும் இல்லை மற்ற சமூக வலைதளம் ஆகட்டும், எல்லா சோசியல் மீடியாலையும் பார்த்திங்கன்னா ஒரு கேட்சியான ஒரு டைட்டிலோட, அதாவது 0லேருந்து ஹீரோ ஆகிட்டார், 2 வருஷத்தில் வந்து கோடிகளில் புரளும் ட்ரேடர், இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் கோடிகளில் லாபம் பார்த்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்சியான டைட்டிலோட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணி அவரை பற்றி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ட்ரேடரை பற்றி பெருசாக புகழ்ந்து வச்சுருப்பாங்க. உண்மையாகவே அதோட நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க கொஞ்சம் கூட வந்து ஒரு அலசி ஆராயணும் அப்படிங்கிற ஒரு பக்குவமே இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ மாதிரியோ இல்லை ஒரு வீடியோ மாதிரியோ ரெடி பண்ணி போட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவங்களா போடுற வீடியோவாக இருக்கட்டும், இல்லைனா அந்த யாரை பற்றி போடுறாங்களோ அந்த ட்ரேடரே பார்த்திங்கன்னா அவரோட ப்ரொமோஷனல் வீடியோ மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிடுவார். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து யாருமே அலசி ஆராயது கிடையாது. ஸோ இதை பார்த்துட்டு பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவர்கிட்ட நம்பி வந்து பணத்தை போட்டுறாங்க. ஸோ இதை மாதிரி நிறையா வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி வந்து இதை வந்து ரன் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இதில் எந்த மாதிரியெல்லாம் தவறு நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேக் குருஸ், அதாவது வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு சில குருஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நல்ல ஒரு வெல் நோனாக இருப்பாங்க, நல்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, ரொம்ப நாள் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அட்வைஸஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போ யூடியூப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி மேலே ஏறப்போகுது, இறங்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியா கொடுக்குறாங்க இல்லையா. ஒரு சிலர் வந்து கால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரேடிங்க்குன்னு ஒரு சில கால்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேக்காக அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, யாருக்கிட்டேருந்து வர ஃபார்வர்ட் மெசேஜை அவங்க ஒரு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, யார்கிட்டையோ கால்ஸ் வாங்கி அதை திரும்ப இவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. சரியா? அந்த மாதிரி ஆளெல்லாம் ஃபேக் குரூஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒன்றுமே தெரியாமல் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது. சரியா? ஸோ இதில் இவங்களோட மெயினான பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து மேனேஜ் பண்ணுறது. ஓகேவா? அது அவரோட மணியே கிடையாது, மற்றவங்களோட பணத்தை வந்து மேனேஜ் பண்ணுறது. எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது நீங்கள் நார்மலாக வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சோசியல் மீடியாவில் வந்து நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா தன்னை வந்து ஒரு பெரிய குரு மாதிரி காட்டிக்கிறது. அது மாதிரி காட்டிக்கிட்டு மற்றவங்கள்ட்டேருந்து பணத்தை வாங்கி அதை வந்து இவர் மூலியமாக, அதாவது நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பணத்தை வந்து ட்ரேட் பண்ணி அதில் வந்து ப்ராஃபிட் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட, ஓகேவா, ஒரு ஃபேக் குரு கிட்ட வந்து ஒருத்தர் வந்து பணத்தை போட்டிருக்காரு, பணத்தை போட்டு பணத்தை இழந்துட்டாரு. அப்படிங்கிறப்ப அவர் பணத்தை திரும்பி கேட்குறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவரை வந்து மிரட்டியிருக்காரு, ரொம்ப வயலண்ட்டாக பேசியிருக்காரு, அவர்கிட்ட ரொம்ப மிரட்டியிருக்காரு, உங்களை கிட்னாப் பண்ணிடுவான் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு ஆடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் செபி ரிஜிஸ்டர்டு பண்ண ஒரு ரிசர்ச் அட்வைசரோ இல்லை ரிசர்ச் அனலிஸ்ட்டோ கிடையாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலேஷன் இருக்கும். அதே போல் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கால்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அட்வைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அதை வந்து பர்டிகுலர் ஆட்கள் மட்டும் தான் கொடுக்க முடியும். அவங்க தான் பார்த்திங்கன்னா செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்களுக்கு ரிசர்ச் அட்வைசர் இருக்காங்க, ரிசர்ச் அனலிஸ்ட்னு இருக்காங்க. சரியா? இவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பிளான் பற்றி, அதாவது அட்வைஸ் கொடுப்பாங்க. அதே போல் ட்ரேடிங் அட்வைஸும் நிறையா கொடுப்பாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நீங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த ட்ரேடர்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து பணத்தை வச்சுருக்க மாதிரி கணக்கு காமிப்பார். சரி, ஆனால் அது வந்து அவரோட பணமாக இருக்காது. அவரோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு நடத்திட்டு வராருன்னா அவரோட அக்கௌண்ட்டை வந்து ஓப்பனாக காட்டுவார் லைவில். பார்த்தீங்கன்னா 2 கோடி 3 கோடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து அவரோட சொந்த பணமாக கேட்டிங்கன்னா, இல்லை அவர் சம்பாரிச்ச பணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அவர் வந்து யாரெல்லாம் கிளைண்ட்டாக வச்சுருக்காரோ, அதாவது அவரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா சில பேர், அவங்கக்கிட்டேருந்து பணத்தை வாங்கி நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி நல்ல அமௌண்ட்டு தரேன், நீ என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை என்கிட்ட பணத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட வாங்கிக்குவாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி வாங்கி தான் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க
ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் காமிப்பாங்க. ஆனால் அதை வந்து வெளியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 வருஷத்தில் இத்தனை கோடி வந்து சம்பாதிச்சிட்டேன், நான் வெறும் 20,000 30,000 தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன், இல்லை ஒரு 50,000 வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன், 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் பாருங்கள் இத்தனை கோடி இருக்குது என்னோடய அக்கௌண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எக்ஸ்போஷர் காமிப்பாங்க. ஓகேவா? ஆனால் நம்ம இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 விதமான பிஸ்னஸை வந்து அவங்க ரன் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த ஸ்கேம் வந்து என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தில் நடக்குது. ஒன்று என்ன நடக்கும் அப்படின்னா, உங்ககிட்டேருந்து பணத்தை வாங்கிடுவாங்க. சரியா? நீங்கள் வந்து பணத்தை வந்து அவங்கக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பணத்தை கொடுங்க, நான் ட்ரேடிங் பண்ணுறேன், அதில் வர ப்ராஃபிட்டை உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் பணத்தை வாங்குவாங்க. அது வந்து ஒரு விதம். இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட அதாவது உங்ககிட்ட இருக்கிற பணம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் தான் இருக்கும், உங்களோட யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டை வந்து அவங்க வாங்கிக்குவாங்க, உங்களுக்கு பதிலாக அவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா, அதில் வர லாப நஷ்டம் அப்படிங்கிறது வந்து உங்கள் அக்கௌண்ட்லேயே ஏறிடும். ஆனால் அதுக்கான சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஏன்னா அவங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் 2 விதம் இருக்குது. இதில் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் இந்த 2வது விதம், அதாவது உங்களோட அக்கௌண்ட்லேயே அந்த பணத்தை வச்சுக்கிட்டு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கிற ஆள்கிட்ட தான். சரியா? யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுக்கக்கூடாது. நீங்கள் யாரையும் ரொம்ப நம்புறீங்க அப்படிங்கிறப்போ அவர்கிட்ட பணத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அந்த பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கொடுக்கலாம். சரியா? இதில் என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, அவர் வந்து லாஸ் தான் அதிகமாக கொண்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் டக்குன்னு உடனே என்ன பண்ணிடலாம்னா, உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அவர் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து திரும்ப மேனேஜ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுவே நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பணத்தை வந்து அவர்கிட்ட டெபாசிட் பண்ணுற மாதிரி பணத்தை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அவர்கிட்ட பணத்தை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்ளத்தில் தான் போய் முடியும். அவர் உங்களுக்கு வந்து பணம் கொடுக்காம கூட போயிடலாம். சரியா? ஏன்னா நீங்கள் எந்த விதமான ஒரு அவர்கிட்ட வந்து ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை லீகல் ப்ரொசீஜரோ எதுவுமே அவர்கிட்ட வந்து நீங்கள் டீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரி அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த புவர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அதாவது ரொம்ப லோவர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் இதில் வந்து அதிகமாக மாட்டிக்கிறாங்க. ஏன்னா எப்படியாச்சும் நம்மளால் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாதா அப்படிங்கிற ஒரு நினப்பில் இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட போய் பணத்தை கொடுத்துருவாங்க. இவங்க வந்து என்ன மாதிரியான வார்த்தைகள் சொல்லி ஏமாற்றுவாங்கன்னா, நான் வந்து பல மடங்கு ரிட்டனை வந்து உங்களுக்கு தரேன், அதாவது குறிப்பிட்ட மாதத்துலேயே குறிப்பிட்ட வருஷத்தில் பல மடங்கு நான் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ரிட்டனை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நிறைய ஆசையை காமிச்சு அவங்கக்கிட்ட இந்த பணத்தை வாங்கிடுவாங்க. சரியா? ஸோ நான் இந்த இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னோம் இல்லையா, அதாவது அக்கௌண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம். அந்த அக்கௌண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து தன்னை வந்து ஒரு சப் புரோக்கராக வந்து காமிச்சுக்குவாங்க. அந்த தான் யார்கிட்ட ப்ரோக்கரேஜ், எந்த கம்பெனியில் வந்து அவங்க ப்ரோக்கரேஜ் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட, அந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனிக்கிட்ட போயிட்டு நான் சப் புரோக்கராக இருக்கேன், நிறைய கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்து அந்த ப்ராப்பராக அந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க இந்த ப்ரோக்கரேஜே பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வெண்டரை வந்து இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேரை வாங்கி கொடுப்பாங்க. அதாவது காப்பி ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஒரு ட்ரேட் எடுத்தாங்கன்னா அவங்களோட கிளைண்ட் எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரேட் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து இவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. நிறைய ட்ரேடர் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் வந்து அவங்களோட அமௌண்ட் அப்படியே இருக்கும், ட்ரேடிங் மட்டும் இவங்க பண்ணுவாங்க. அவங்களோட கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டில் எல்லா அக்கௌண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடிங் வந்து நடக்கும். இவர் ஒரு ட்ரேட் பண்ணுறது வந்து எல்லா அக்கௌண்ட்லேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் நடக்கும். அந்த மாதிரியான சாஃப்ட்வேரை வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டோ லாஸோ அவங்கவுங்களோட அந்த கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டில் மட்டும் தான் இருக்கும். அதனால் இவங்களால அந்த பணத்தை வந்து எடுக்க முடியாது. மேபி இவர் வந்து தப்பாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, சரியான ட்ரேட் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலான்னா, உங்களோட பாஸ்வேர்டையும் அந்த ஐடியையும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து அது திரும்ப உங்களோட அந்த அக்கௌண்ட்டை வந்து அவரால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடும். சரியா? நல்ல பெரிய ட்ரேடர் அவர் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் பக்காவாக இருக்கார், யூடியூப்பில் ரொம்ப பிரபலமாக இருக்கார், ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லாத்துலேயும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் அப்படின்னு நம்ம நிறைய ஒரு இன்ஃப்ளூன்சரை வந்து நல்ல ட்ரேடர்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு நல்ல ட்ரேடராக இருக்க மாட்டார். அவருக்கு வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் பண்ணுற அந்த விஷயம் வந்து இருக்காது. வெறும் ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த MTM ப்ராஃபிட் அப்படின்னு காமிச்சு வந்து ஏமாற்றுவாங்க. அவங்க எந்த மாதிரியான ஏமாற்றம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஏமாற்றுவாங்க பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஆல்ரெடி நல்ல ஒரு ட்ரேட் பண்ணுறவங்க கிட்ட வந்து ஒரு கான்டாக்ட் வச்சுக்குவாங்க. ஓகேவா? ஒரு தேர்ட் பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட கான்டாக்ட் வச்சுக்குவாங்க. இவங்க அந்த எடுக்கிற அமௌண்ட்டை இந்த இன்ஃப்ளூன்சர் இருக்கார் இல்லையா, இவர்கிட்ட கிளைண்ட் கொடுக்குற அமௌண்ட்டை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்து ட்ரேட் பண்ண சொல்லுவார். அங்கே இருக்கிற அந்த MTM ஸ்க்ரீன்ஷாட்டு இவர் வந்து யாரை தேடி போவார்னா ஒரு நல்ல ட்ரேட் பண்ணுறவரை வந்து கண்டுபிடிச்சி அவர்கிட்ட பணத்தை கொடுத்து அதை ட்ரேட் பண்ண சொல்லி அந்த MTM ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இவரோடதுங்கிற மாதிரி வெளியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவார்.
சரியா? ஸோ இந்த மாதிரினா பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு விதமான ஒரு இது வந்து நடக்கும். அதாவது ஏமாற்றம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நல்லா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் கிடைக்க மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அந்த ட்ரேடிங்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால சோசியல் மீடியா இவங்களுக்கான இன்ஃப்ளூன்சர்னு இல்லாமல் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து ட்ரேட் பண்ண தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கான நல்ல ஒரு இன்ஃப்ளூன்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த நல்ல ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இந்த இன்ஃப்ளூன்சரை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இன்ஃப்ளூன்சர் என்ன பண்ணுவார்னா தன்னோட கிளைண்ட் கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடர் நல்லா ட்ரேட் பண்ண தெரிஞ்ச ட்ரேடர்கிட்ட வந்து அந்த பணத்தை மாற்றி விடுவார். ஸோ அந்த எம்டிஎம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்து காமிச்சு நான் தான் ட்ரேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியும், ஸோ இது வந்து என்னோட ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணி மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த கிளைண்ட் வர்றதை வந்து அதிகப்படுத்திக்குவார். ஸோ இது வந்து ஒரு விதமான பிஸ்னஸ் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, முழுசாக ட்ரேடிங்கில் என்ன நடக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு எந்த விதமான ஆராய்ச்சியும் பண்ணாமலே பொதுவாக நிறைய நியூஸ் சேனல் வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மீடியா வந்து இப்படி தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அவர் ரியலாக அவர் ட்ரேட் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஆனால் இவர் வந்து கோடியில் புரள்றாரு, இவர் வந்து இவ்வளோ நாலேஜாக இருக்கார் ட்ரேடிங்கில் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ தப்பாக மக்களை வந்து வழி நடத்துகிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இந்த டாபிக் எடுத்ததுக்கான காரணம் அப்படின்னா என்னோடய வியூவர்ஸாக இருக்கிற நீங்கள், சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிற நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸோடு இருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து நான் வந்து மாதத்துக்கு இவ்வளோ வந்து ரிட்டர்ன் தரேன், மந்த்லி பார்த்தீங்கன்னா 10 to 20% ரிட்டர்ன் தரேன், இல்லைனா உங்கள் அக்கௌண்ட்டை நான் ஹேண்டில் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் சொன்னால் யாருக்கிட்டையும் நான் வந்து இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கை கூட வேணும்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? நீங்களாக ட்ரேடிங் கற்றுக்கோங்க, லாஸ் பண்ணுங்கள், பரவாயில்ல, லாஸ் ஆனாலும் சின்ன லாஸாக பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணி கற்றுக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள், அந்த மணி மேனேஜ்மெண்ட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் ஏன் யாரையும் நம்பி உங்கள் பணத்தை கொடுத்து ஏமாறணும் சொல்லுங்கள்? உங்களோட பணத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பாகணும் இல்லையா? ஸோ அதை ஏன் யார்கிட்டயே போய் கொடுத்து ஏமாறணும்? நீங்கள் வந்து ஒரு இதே நல்ல எனக்கு வந்து அவர் நல்லா தெரியும் சார், அவர் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் பக்கத்துலேயே இருந்து பார்க்குறேன், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அப்படின்னா அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண சொல்லலாம். அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே லாஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அவரால் உங்களோட அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் யாருக்கிட்டையும் தயவு செய்து உங்களோட பணத்தை நீங்கள் கொடுத்துடாதீங்க. சரியா? நான் உங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தரேன், இத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன் தரேன் அப்படின்லாம் கேட்டாங்கன்னா கொடுத்துடாதீங்க. ஏன்னா ட்ரேடிங் வந்து எப்போதும் கரெக்டாக தான் இருக்கும், மார்க்கெட் வந்து நல்ல டயத்தில் மட்டும். இப்போது மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது, இல்லை அவரோட வியூவுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போகுது அப்படிங்கிறப்போ ஓவராலாக அவரோட அக்கௌண்ட்டு, ஓவராலாக அவரோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேனிஷ் ஆகிடும். சரியா? ஸோ அதனால் அப்போ வந்து அவரை எந்த விதமான நீங்கள் லீகல் ப்ரொசீஜரும் அவர் மேலே வந்து நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் எந்த விதமான லீகல் டாக்குமெண்ட்டும் அவர்கிட்ட வாங்கியிருக்க மாட்டீங்க. அதனால் உங்களால் அவர் மேலே எந்த விதமான லீகல் ஆக்ஷனும் எடுக்க முடியாது. சரியா? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ட்ரேடிங் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொருத்தவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.